ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாய் சபையார் உங்களுடைய வாழ்த்துவோம். கத்தன்னைக்கு பெரிய காரியம் கூட வாழ்க்கையில் செய்ய போகிறார். 4 நாளாக நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றுவார் என்று சொல்லி 4 சிருஷ்டிப்புகளை வைத்து தியானிச்சுட்டு இருந்தோம். அதே போல் இன்றைக்கி 5வது நாளிலே 5வது சிருஷ்டிப்பை கொண்டு ஆண்டவர் நமக்கு தருகிற தியானம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இப்போது 5வது நாளிலே ஆண்டவர் என்ன சிருஷ்டித்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துடைய 20வது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா அதோடைய சிருஷ்டிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல அந்த 20வது வசனத்திலேயே என்ன சிருஷ்டித்தார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை பூமியில் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்போது 4வது நாளில் ஆண்டவர் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், ஆகாய விரிவில் பறக்கும் பறவைகள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தை தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களை சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போது ஏசப்பா சிருஷ்டித்த என்னை பொறுத்த வரைக்கும் படைப்புகளில் ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னா அது நாம் மனிதர்கள் தான். ஏன்னா தேவசாயலாகவே சிருஷ்டிக்கப்படுறோம். வி ஆர் ஸோ ஸ்பெஷல். நமக்கு அப்புறம் ஸ்பெஷலான ஒரு படைப்பு என்ன அப்படின்னா, இப்போது 5வது நாளில் படைக்கப்பட்ட இந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் பறவைகளும். ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தம் தான் இவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். பறவைகளுக்கும் நீந்தும் ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே வாக்கு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படி தான் கொடுத்தார் இல்லையா? நமக்கும் அதே தான், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 2 பேருக்கும் வாக்குத்தத்தத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே வாக்குத்தத்தம் தான். அப்போது நமக்கு முன்பாக சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த சிருஷ்டிப்புகளை முதலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். மீன்கள்லேருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, மீன்களை போல் நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. மீன்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். பேதுரு வலையில் மீன் கிடைக்கல, ராமனுதும் போராடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் படகு ஆழத்தில் கொண்டு போய் வலதுபுறமாக வலையை வீசுங்க சொன்னோடனே அவங்க போட்டாங்க. 153 பெரிய மீன்கள் பிடி. கர்த்தர் மீன்களுக்கு கட்டளை இட்டாருன்னு இருக்குது. கட்டளை இட்ட உடனே இந்த மீன்கள் எல்லாம் வலையில் போய் விழுந்துருச்சு. எப்படி விழுந்துச்சு? சும்மா நான் வாழ போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன்றதுக்காகவா? இல்லை, அது சாக போகுது, இன்னொருத்தனுக்கு சாப்பாடாக மாறப்போகுது. ஆனாலும் கட்டளை கொடுத்தவருடைய கட்டளையை அது மீறலை. கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால அது நமக்கு முன்பாக திருஷ்டாந்தரமாக இருக்குது. அப்போ கீழ்ப்படிவதற்கு சாட்சியாய் மீன்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இது இந்த மீன்களை எதோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இயேசுவோடு கூடயே ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். எப்படி இயேசுவானவர் வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வரலையோ, பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கும்போது அவர் வாழ்வதற்காக பிதா அனுப்பலை, மரிப்பதற்காக அனுப்பினார். ஜனத்துக்காக, ஜனங்களின் பாவத்துக்காக மரிப்பதற்காக அனுப்பினார். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்துட்டார். அதே மாதிரி இந்த மீன்களும் கட்டளை கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு வலையில் போய் விழுந்துருச்சு இல்லையா? எவ்வளோ கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா? ஏகதேசம் இயேசுவானவருக்கே ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு கீழ்ப்படிதல் மீன்கிட்ட இருந்திருக்கு. அப்போது இந்த மீன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க என்ன அப்படின்னா, கீழ்ப்படிது. ஆகாயத்து பறவைகள் கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அதுகளுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. அப்போது இந்த ஆகாயத்து பறவைகளை வச்சு நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, எதை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? அந்த பறவையை பாருங்கள், அது விதைக்கணுன்ற அவசியம் அதுக்கு இல்லை. அதுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்றாரு. ஆண்டவரை நம்பி அது பாட்டுக்கு தனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆகாயத்தில் சிறகை விரித்து சந்தோஷமாக பறந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு எந்த காலத்தில் எங்கே போகணுமோ அது அங்கே போயிடுது. அதுக்கு எந்த கவலையுமே இல்லை. அதுக்கு தேவையானது ஆண்டவர் தருவார். ஆனால் நம்ம பாருங்கள், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதுங்க வாக்குத்தத்தத்தை பெற்றாதுங்க, அது வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக பிழைப்பூட்டுகிற ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்குறார். எந்த கவலையுமே இல்லை. நம்ம மட்டும் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ இன்றைக்கி இந்த சிருஷ்டிப்புகள் 2 காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கும். ஒன்று கீழ்ப்படிதல், 2வது கவலைப்படாமல் இருக்கிற ஒரு ஜீவியம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நாளை தினம் எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் என்ன உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். எதையும் குறித்து சொந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க.
கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்தாரோ, வாக்குத்தத்தம் தந்தாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிஞ்சு இந்த நாளை ஆரம்பிங்க. இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். காட் பிளஸ் யூ.